இனி விரிவான செய்திகள். போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு புதிய அமைச்சராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து சேலம் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமியிடம் உத்தரவு கேட்டார். புதுச்சேரியில் போக்குவரத்து துறை அமைச்சராக சந்திர பிரியங்கா இருந்து வந்தார். அவரை கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி டிஸ்மிஸ் செய்து கவர்னர் தமிழிசையிடம் முதல்வர் ரங்கசாமி கடிதம் அளித்தார். அக்டோபர் 20ஆம் தேதி சந்திர பிரியங்கா பதவி நீக்கத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார். அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு 4 மாதம் கடந்த நிலையில் இன்னும் புதிய அமைச்சர் நியமிக்கப்படவில்லை. சந்திர பிரியங்கா வகித்த துறைகளை முதல்வர் ரங்கசாமியே கவனித்து வருகிறார். இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. அதற்குள் முதல்வர் ரங்கசாமி புதிய அமைச்சரை நியமிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக அமைச்சர் பதவி பெறுவதற்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் ரங்கசாமியை சுற்றி வருகின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் எப்படியாவது அமைச்சராகிவிடலாம் என்றும் எண்ணத்திலும் வாரந்தோறும் தவறாமல் சனிக்கிழமைகளில் கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலுக்கு சென்று முதல்வரிடம் ஆசை பெறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதனால் யாருக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பது என்பதில் முதல்வருக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று சேலத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார். பின்னர் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள சர்க்குரு அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது சுவாமியிடம் அமைச்சரவை பதவியை எப்பொழுது நிறுவுவது, யாருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது என்று உத்தரவு கேட்டார். அதன் பிறகு அங்கிருந்து நேற்று மாலை புதுச்சேரி வந்தடைந்த அவர் தொடர்ந்து புதிய அமைச்சரை முதல்வர் ரங்கசாமி விரைவில் நியமிப்பார் என்று என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் புதிய கமாண்டராக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி ஸ்ரீசா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் புதிய கமாண்டராக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டிசிலா முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது புதுவை மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுவையில் புதியதாக அமைய உள்ள கடலோர காவல் படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார். இந்த சந்திப்பின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி ஜேஆர்எம் பவுண்டேஷன் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு படிப்பிற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி ஜேஆர்எம் பவுண்டேஷன் சார்பாக திண்டிவனம் அகூர் கிராம உயர்நிலைப் பள்ளிகள் விழா நடைபெற்றது. நிறுவன தலைவர் சேவரத்னம், நடிகர் ராஜமோகன், நிர்வாக இயக்குநர் வித்யாதேவி பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றி கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் பயின்று பல் மருத்துவரான இளம்பதி தலைமை ஆசிரியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 33ஆம் ஆண்டு விழா வழக்கமான உற்சாகத்துடன் பள்ளியின் வெள்ளி விழா கட்டடம் லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை ஸ்ரீ லட்சுமி நாராயண மருத்துவ அறிவியல் கல்லூரியின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆசியா போஸ்கோ சந்திரகுமார், பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை காவேரி மருத்துவமனையின் நரம்பியல் மருத்துவ நிபுணருமான மருத்துவர் அருண்குமார், பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய பங்கு தந்தையுமான அருத்திரு ஜோசப்பால் அடிகள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று 2023-24 கல்வியாண்டில் கல்வியில் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுடற்கேடயமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 60 மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையையும் வழங்கி வாழ்த்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டிகளில் பங்கேற்ற பள்ளிகளில் சிறப்பிடம் பெற்றமைக்காக பள்ளியின் தாளாளர் பிரெடரிக்கு சிறப்பு விருந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களான ஏஞ்சல், கிறிஸ்டின், மிதுன், பாலாச்சி, காவியா ஆகியோருக்கு சான்றிதழும் 5000 ரூபாயும் சிறப்பாக பரிசாக வழங்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். கல்வியாண்டில் சிறந்த மாணவர்களாக ஆரம்ப பள்ளி பிரிவில் விக்னேஸ்வரையும், உயர்நிலை பள்ளி பிரிவில் சண்முக பிரியாவும், மேல்நிலை பள்ளி பிரிவில் அனைத்து துறையிலும் முதலிடம் பெற்ற லக்ஷனா தேவியும், கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களாக கிரண்குமாரும், சுதிக்ஷா பால, ஆதித்யா ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டனர். விளையாட்டு பிரிவில் சாதனை புரிந்த மாணவர்களாக விஜய், அனன்யாவும், வினாடி வினா போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களாக டிமிட்ரி டெரில் பவுன் மற்றும் 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர்.
இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் செல்டா வரவேற்புரை வழங்க பள்ளியின் தாளாளர் பிரெடரிக் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையினை வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் ஜித்தா பிரெடரிக், பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாசிமக தீர்த்தபாரிக்கு வருகை புரிந்த தேவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுச்சாரத்தில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தபாரி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. மகம் முடிந்து செல்லும் தேவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரம் நடுத்தருவில் உள்ள சித்திபுத்தி விநாயகர் கோவிலில் தங்கியுள்ளார். இதையடுத்து இன்று சாரம் மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் தேவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு 108 அங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேக விழாவை தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமக வரவேற்பு குழு தலைவர் ரவி, செயலாளர் கணபதி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் கோபி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று சுவாமி மின்விளக்கு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. புதுவையில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் தேசிய செயலாக்க குழு கூட்டம் துவங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியில் ஏபிவிபி அமைப்பின் புதுச்சேரி தேசிய பொதுச் செயலாளர் யக்வால்கியா சுக்லா செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் தேசிய செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியில் உள்ள விவேகானந்தா பள்ளிகள் செவ்வாய், புதன்கிழமை நடைபெற உள்ளது. நாடெங்கிலும் இருந்து அமைப்பின் தலைவர்கள், நிர்வாகிகள் 161 பேர் பங்கேற்கின்றனர். கல்வி, சமூகம் மற்றும் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அமைப்பின் வருங்கால செயல் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அப்பொழுது ஏபிவிபி அமைப்பின் தேசிய செயலர் சன்வர்ராஜ் மற்றும் தமிழக வடமாநில செயலர் புஷ்பராஜ், தாமோதரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில தாழ்த்தப்பட்டோர் வளர்ச்சி பேரவைக்கு அனுபவம் மிக்க முன்னாள் இயக்குநர் அன்பழகனை நியமித்து அரசாணை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிட புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்பொழுதைய அரசு வீடு கட்ட மானியம் 5.50 லட்சமும், திருமண உதவித் தொகையாக 1 லட்சமாகவும், கலப்பு திருமண தம்பதிக்கு ஊக்குவிப்பு தொகை 2.50 லட்சமாக உயர்த்தியும், அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி பராமரிப்பு தொகை வழங்குதல் மற்றும் தொடர் நோயால் அவதியுறும் அனைவருக்கும் மருத்துவ நிதி வழங்கிட அரசாணை வெளியிட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தற்பொழுது தாழ்த்தப்பட்டோர் துணை திட்ட நிதியை முழுமையாக செலவிடவும், அனைத்து துறை செயல்பாட்டை கண்காணித்து திட்டத்தின் பயன் மக்களுக்கு எளிதாக சென்றடையவும் முதலமைச்சர் தலைமையின் கீழ் புதுச்சேரி மாநில தாழ்த்தப்பட்டோர் வளர்ச்சி பேரவை அமைத்து அரசாணை கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இதில் நல அமைச்சர் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், அரசு செயலர்கள் உறுப்பினர்களாகவும், அரசு நல செயலர்கள் கன்வீனராகவும், தாழ்த்தப்பட்டோர் நலத்திட்டங்களில் அனுபவிக்க ஒருவர் உறுப்பினராகவும் செயல்படுவர். அதன்படி ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநராக பணியாற்றி அனுபவம் உள்ள ஓய்வு பெற்ற புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரி அன்பழகனை இப்பேரவை உறுப்பினராக நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு நியமன அரசு ஆணையை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இப்பேரவை 4 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்து போதிய நிதியை பகிர்ந்து அளித்திடவும், எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களுக்கான நலத்திட்டங்களை செம்மைப்படுத்தி செயல்படுத்திடவும், கண்காணித்து துரியப்படுத்திடவும் நடவடிக்கை எடுக்கும். தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் முதன்முறையாக வளர்ச்சி பேரவை அமைத்து சமுதாய மக்கள் மீது அக்கறை கொண்ட அனுபவமிக்க முன்னாள் இயக்குநரை வளர்ச்சி பேரவையின் உறுப்பினராக நியமித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பில் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. வில்லியனூர் ரயில் நிலையத்தில் ரோடு ஓவர் பிரிட்ஜ் லெவல் கிராசிங் கேட்டின் 34 அடிக்கல் நாட்டுவதற்கான பணி துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியில் 4 நிலையங்களை உள்ளடக்கிய வீடியோ கான்பரன்சிங் மூலம் நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்கள் அமிர்த பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் 1500க்கும் மேற்பட்ட சாலைகள், மேல் பாலங்கள், கீழ்ப்பாதைகள் ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. கும்பகோணம், திருவண்ணாமலை, விருதாச்சலம், திருவாரூர் மற்றும் 7 சாலை மேம்பாலங்கள் மற்றும் 26 அண்டர் பாரஸ்கள். இதில் வில்லியனூர் கூடப்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட உள்ள பணியை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக வில்லியனூர் ரயில் நிலையத்தில் அடிக்கல் நாட்டுவதற்கான பணியை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாஜி சரவணகுமார், செல்வகணபதி எம்பி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திருச்சி ரயில்வே கோட்ட அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தனர்.
பிரெஞ்ச் சிட்டி ஆக்டிங் டிரைவர்ஸின் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பிரெஞ்ச் சிட்டி ஆக்டிங் டிரைவர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தாகூர் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலா, பொருளாளர் முத்து, சங்க ஆலோசகர் கோபிநாத், கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தில் சேர்க்க வேண்டும், ஓட்டுநர்களுக்கு டிராவல் உரிமையாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு பட்ட ஆணை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஊனமுற்றோருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடு துறை மூலம் அரியங்குப்பம் சண்முகம் நகர் பகுதியில் வாழும் 19 நபர்களுக்கு மறு ஒப்படைப்பு செய்யப்பட்ட பட்ட ஆணை வருவாய்த்துறை மூலம் 9 பயனாளிகளுக்கு ராஜீவ்காந்தி குடும்ப பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் 30,000 ரூபாயும், ஒருவருக்கும் 75,000 ரூபாயும், சமூக நலத்துறை மூலம் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி நேற்று மாலை அவரது அலுவலகத்தில் வழங்கினார். நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார், துறையின் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், துறையின் அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியில் திடீரென சாலையின் நடுவே பெரிய பள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து அதனை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சரி செய்து வருகின்றனர். புதுச்சேரி பூமியான்பேட்டையில் உள்ள குண்டு சாலை பகுதியில் இன்று காலை 8:30 மணியளவில் அவ்வழியாக காலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் வழக்கம் போல் சென்று கொண்டிருந்தனர். சாலையின் நடுவில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. பள்ளம் ஏற்படும் பொழுது வாகனங்கள் ஏதும் செல்லாததால் அசம்பாவிதம் மற்றும் விபத்துகள் ஏதும் ஏற்படவில்லை. இதனை அறிந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டிருப்பது என்பது குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் ஸ்மைலி கிரிக்கெட் சீசன் 5 என்ற தலைப்பிலான கிரிக்கெட் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு பல்மீரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் ரோட்டரி சங்கங்கள், PN யங் இந்தியன் மற்றும் ரவுண்ட் டேபிள் அமைப்புகளை சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றனர். தோழமை மற்றும் விளையாட்டு திறனை வளர்க்கும் நோக்கத்துடன் நடைபெற்ற போட்டிகள் விளையாடிய அணிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தின. பின்னர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ரோட்டரி பீனிக்ஸ் கிளப் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.